எல்லாரும் ஃப்ரீஸ். என்னாச்சு? ஏன் இப்படி நிக்கிறேன்? எல்லாம் வெறுத்துருச்சு. எல்லாமா வெறுத்துருச்சு? ஆமா. எல்லாரும் ரிலீஸ். ஏன் சார் இந்த பொண்ணுங்களுக்கு காபி போட வருதோ இல்லையா, ஆனா கண்ணுல இருந்து தண்ணி மட்டும் டக்கு டக்குன்னு வந்துருது. இந்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு உங்க எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நாள் காத்து கொண்டிருந்த ஃப்ரீஸ் டாஸ்க். இந்த வாரம் முழுக்க உங்க ஒவ்வொருத்தருடைய குடும்பத்து அங்கத்தினர்கள் வந்து கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு ஒருத்தர் வரலாம், நாளைக்கு அதே குடும்பத்திலிருந்து இன்னொரு அங்கத்தினர் வரலாம். இப்படி வாரம் முழுவதும் உங்கள் குடும்பத்தாரோடு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள். எல்லாரும் ஃப்ரீஸ். லேட் ஆகிக்கிட்டே போறீங்கல்ல? ஐயோ, எல்லாம் நம்ம ஆளுங்கதான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. உள்ளத்தல் மாடி உள்ளத்தல். எங்கடா இந்த ஏரியால எங்க இருக்கா? ப்ரோ தன்னானே தானே தானே தன்னானே தானே தானே தன்னானே தானே தானே தன்னானே தானே நானே. அங்க என்ன எம்ஜிஆர் படமா ஓடிக்கிட்டு இருக்கு? விசில் அடிச்சு கை தட்டுறீங்க. நீ இங்கதான் இருக்கியா? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்டா. ராசா நல்லா இருக்கியா? உன்னை பார்த்தே சந்தோஷம்டா. வெரி சாரி, ஏதாவது என் பொண்ணை ஹர்ட் பண்ணிட்டு இருந்தா ரொம்ப சாரிங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னங்க நீ ஒண்ணும் சொல்லணும் போ. ஹாய் அச்சு, தங்க என் தங்க. ஐயோ நான் ஆஹா, என்னடா நடக்குது இந்த நாட்டுல? எனக்கு ஒண்ணு விளங்கலங்க, எனக்கு ஒண்ணு விளங்கலங்க. ஏண்டா டேய், நான் கூட்டிட்டு வந்தோன்னே என்ன கலாய்க்கிறானப்பா. இதை நான் எங்க போய் சொல்றது? அப்படியா? உன்னை தெரியுண்டா எனக்கு. சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். ரவீனா, உன்னுடைய சிரிப்பை கேட்டு கேட்டு ஐயோ நானும் கூட சிரிச்சுட்டே இருப்பேன். எங்க திருக்காணிய சிரிக்க சொல்லி நாள் பூரா உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நான் எப்போதும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டே இருப்பேனா? அவங்களை எப்படியாவது காப்பாத்தி விடுங்க. என்ன காப்பாற்ற வேண்டும்? நீங்க என்ன எப்படியாவது, அவள் இருப்பாள், என்ன எப்படியாவது காப்பாத்தி விடுங்க. நீங்க போகணும், பின்னாடி நான் மாப்ள, நம்மளை சுத்தி நிக்கிறானுங்களே, இவனுக்கு பூரா கொலகாரனுங்க. நீ ஒண்ணும் பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற. நீங்க போகணும், பின்னாடி நான் ஐயோ, என்ன கேஸில் மாட்டி விட்டு விடுவார்கள். சமாளிக்க வேண்டும். பிரச்சனைகளை சமாளிப்பதுதான் தமிழர்களுக்கு. என்ன தமாஷா பேசுறாரு மாதிரியா? இவர் காதலிக்கிறார். ஆனால் ரெண்டு பேரும் ஒத்துக்கொள்ள மாட்டேன். என்னைக்கோ நடந்தது இன்னைக்கு ஏன்டா ஞாபகப்படுத்துற? எனக்கு இன்னைக்கு தானே ஞாபகம் வந்தது. பழைய பகையை வச்சுட்டு போஸ்ட்மேன் பிரதர் போட்டு கொடுக்குறாருங்கண்ணா. நம்பாதீங்கண்ணா, நான் வேணாங்கண்ணா. இல்ல, இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறது இதெல்லாம் பார்த்தா இவங்க அண்ணனும் தங்கச்சி, இவங்க அண்ணன் இப்படியேதான். இவர்கள் ரெண்டு பேரும் இவங்க அண்ணன்.
அண்ணா அண்ணனா நான் உனக்கு தங்கச்சி ஆயிட்டேன். தங்கச்சியா? போல் சண்டை எங்க அல போனோம். ஐஷு கல்யாணம் ஆயிடுச்சா? அவளுக்கு எப்ப முடிஞ்சிச்சு. கேட்கணும். ஐஷு ஓகே கல்யாணம் ஆயிடுச்சா? முடிஞ்சா? நல்லபடியா முடிஞ்சா? இது நம்ம ரமணா இல்ல, வேற ரமணா. உயிரே போயிடுச்சு. இது நல்லா இருந்ததா? நீ பாட்டு மேல நின்னுட்டு இருந்தீங்க. அப்புறம் விஷ்ணு வந்தாரு. பாவம். ஐயோ பாவம். நல்லா ஊழ்ந்துட்டான் பாவம். குட் மதர், குட் சன். நல்லா பண்ற. கொஞ்சம் ஏதாவது ரொம்ப லென்த்தியா இல்லாம கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குல்ல. அது நான் பேசுறது லென்த்தியா இருக்கும். மூடு ஒரே தான் லென்த் பண்ற. இன்னும் கொஞ்சம் நல்லா என்டர்டெயின் பண்ணிப்ப. நீ எதுக்காக உள்ள வந்து இப்ப நீ அந்த உன்னுடைய டேலண்ட் வெளிப்படுத்து. உன்னுடைய இதை நடிப்பு திறமையை காட்டு. நீ அதுதான் காட்டு. இன்னும் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். பாஸ், ஐ வாண்ட் டு எமோஷன் ப்ளீஸ். மாமே நாய் குட்டி போட்ட மாதிரி நடக்காதீங்க, நிமிர்ந்து நடங்க. நடக்கிறத பேசு. ஐயோ ரொம்ப மிஸ் பண்றேன் உங்களெல்லாம். பாசம்னால இது சாதாரண பாசம் இல்லையா, கால் வச்சா வலி கூட அளவுக்கு பாசம். இவங்க ஒன் வீக் கொஞ்சம் இது பண்ணாங்க. அதனால தான் சாரி கேட்டுக்கிறேன் இவங்க சார்பா அவங்க கிட்ட. ஏன்னா ஆமா பொம்மை என்னையா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றிய, கொஞ்சம் சும்மா இருங்கயா. பொம்மை டாஸ்க்ல நான் அவங்க சொல்லும் போதே கரெக்டா சொன்னேன். நீங்க பாசிட்டிவா சொல்லிருக்கலாமே, இது பாசிட்டிவா கூட சொல்லிருக்கலாமே, ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்ட்டு நான் அங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதனால வெரி வெரி சாரி. நீங்க பெரிய மனசு பண்ணி தயவு செஞ்சு இதெல்லாம் மறந்துடுங்க. சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இவளால நிம்மதியே போச்சு. நீங்க மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்பதான் என் மனசு ஆறும். பிளீஸ். பரவாயில்ல சார். நமக்கு நல்லது பண்ணவங்கள நம்ம லைஃப் லாங் மறக்க கூடாது. அது நீங்க ரொம்ப முக்கியமான டைம்ல அவங்களுக்கு தோல் கொடுத்தீங்க. அதை இது பண்ணாம என்ன மைண்ட்ல அப்படி பண்ணிட்டாங்கன்னு தெரியல. அவங்களுக்காக நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். இல்ல இல்ல எல்லாம் ஒன்னால வலிக்கலையே. ஏன் உடம்பெல்லாம் சுடுது? பயம் அருக. என்ன இப்படி நடக்குது? காக்கா வலிப்பா? ஏன் காக்கா வலிப்பில்லப்பா, பயத்துல நடக்குதுப்பா. நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் நிறைய பயப்படுவேன். மஞ்சுளா டீச்சரா நாங்க? ஐயோ மஞ்சளா டீச்சர் மாயா அதை சொல்ல. 1 1 2 தான் 2 1 2 தான் 2 3 5 தான் 5 10 தான் வீடு முழு 2 தான் 1 2 தான் 2 3 5 தான் 5 10 தான் வீடு முழு 2 தான். இது மட்டும் சொல்லாம கள்ளிப்பால் ஊத்தி சொல்லாம அதெல்லாம் அப்பயே கள்ளிப்பால் ஊத்தி கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப வேதனையா இருந்தது. அத்தாடி ரொம்ப கொடூரமா பேசிருக்கனே. இல்ல அது ரொம்ப இதுவான ஒரு வார்த்தை. அது ஒரு இந்த மீடியாவில் உட்காந்து ஆமா நீங்க அவங்க கிட்ட நேரடியா சொல்ல, பின்னாடி சொல்லி இன்னொருத்தருங்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. சார் நான் வேலுமுழு பண்ணல சார், சொல்லுங்கடா. அதெல்லாம் சின்ன வயசுலயே அப்பவே கல்வி நான் விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. அங்கிள் எக்ஸென்ட் ஏதாவது சொல்லணும்னு விரும்புறீங்கன்னா மாயா வந்த வேலை முடிஞ்சிச்சு. வளர்க்குது இந்த நாடுதான் வந்த வேலை முடிந்து விட்டதா? முடிஞ்சிருச்சுனே. நிக்சன் நல்ல பையன்தான். அது வந்து கோபம் நம்மளை வந்து வேற மாதிரி மாத்திரும். அது மட்டும் கண்ட்ரோல் பண்ணா. ரொம்ப நல்லவன் தாங்க. இதெல்லாம் சும்மா தமாசுக்கு. நான் எப்பவே நல்லவன் தாங்க. சாரி சார், அவன் என் சண்டை போட்டேன். நீங்க அதெல்லாம் நார்மலா வரதானே செய்யும். நான் உங்களை வந்து ஏதோ ஏழன் பேசிட்டேன். சாரி 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 மன்னிச்சிடுங்க.
சாரி சார், ரொம்ப கேவலமா திட்டா, மனசுல வச்சுக்காதீங்க சார். அதெல்லாம் உடுப்பா. டிஃபரெண்ட் ஒப்பீனியன் இருக்கிறது வேற, அந்த கருத்துக்களை பரிமாறிக்கிறது வேற. அது சண்டையா தான் பண்ணணும் ஒன்றும் அவசியம் இல்லை, அது தவிர்த்திருக்கலாம், பரவாயில்ல. என்ன மன்னிச்சிருக்கையா. தப்பு செய்யறவனை விட செஞ்ச தப்பு ஒத்துக்கிறவனுக்கு தான் தைரியம் ஜாஸ்தி வேணும். நீ நல்லவன். அந்த இன்சிடென்ட் சொல்றேன். விசித்ரா மேமுக்கு இவங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதை பத்தி இவங்க வந்து பாத்ரூம் பெருக்கிக்கிட்டே பேசுறாங்க. பக்கத்துல நீங்க அக்ஷயா உட்காந்துக்கிட்டு சொல்லிட்டு பின்னாடி ஒரு மாதிரி சிரிச்சிங்க ரெண்டு பேருமே. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஒன்றே ஒன்று கேட்டுக்கொள்கிறேன், வெற்றியில் குதூகலிக்கும் நீங்கள் யாருடைய தோல்வியிலும் குதூகலிக்காதீர்கள். அழுதுகிட்டு ஒரு தன்னுடைய ஃபீலிங்கை சொல்றாங்க. அப்போ நாம அவங்களுக்கு உதவி பண்ண வேண்டாம், கிண்டல் பண்ணாதாவது இருந்திருக்கலாம். ஒருத்தர் மேல ஒருத்தர் ஒரு மனிதாபிமானத்தோட நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப சொன்னீங்களே 100ல ஒரு வார்த்தை, எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா. சாரிக்காக இல்ல, குறைஞ்சபட்சம் ஒரு கஷ்டத்துல இருக்கிறவங்க கிட்ட நம்ம அவங்க கஷ்டத்துக்கு உதவலனாலும் பரவாயில்ல, ஒருபோதும் அவங்கள வந்து நம்ம கஷ்டப்படுத்துவோனாங்கிறத என்னுடைய கருத்து. அவ்வளவுதான், மன்னிச்சிருங்க தப்பா இருந்தா. என்ன மனுஷன், உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. பூர்ணிமா ரொம்ப பிடிக்கும் அவங்கள. பாரதியார் அச்சமில்லை எனக்கு ரொம்ப பிடிச்சது, வேற லெவல். அது ஏன்னா ஒரு புதுமை பெண் அப்படின்ற நிலையில அதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது. பாரதி, நீ கண்ட புதுமை பெண்கள் எங்கே? இங்கே நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. மாயாவுடைய ஃபேன், பிக் ஃபேன் நாங்க. பயங்கர என்டர்டெய்னரா நீங்க, நல்லா என்டர்டெய்னர். ஐயா ஐயா, ரொம்ப என்ன புகழாதீங்க. ஏன்னா எந்த புகழுக்கு நான் அடிமையாக மாட்டியா. மண்டலத்தில் இருக்கும் பரமபிதாவை தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலாம் செய்து சகல பாவலும் பொறுத்து மண்ணு தருப்புரிய வேண்டும் ஆண்டவரை டீச்சர் நான் போட்ட ரோசுக்கு மன்னிப்பு. மலை மேலே ஒழுகுது. சரிங்க, பண்ணிடுறேன். என்ன பாரு பெருச்சாலியா, திருப்பதி நீயா? எழுதுற. அந்த காஃபி விஷயத்துல ரொம்ப தான் இது பண்ணிட்டான் நீ. ஏன்னா அது ரொம்ப சீப்பா இருந்தது உன்னுடைய பிஹேவியர். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. டேய், நான் இங்க இருக்கேன். அழாது சொல்ல, அழாதே. எப்படி பாருக்கீங்க? என்னப்பா அது இப்படி கருத்து விட்டாயே? ஏதாவது உள்ள போய் பேசிக்கிறப்பா. வெயில் இருந்தா நீங்க கருத்துருவீங்க. வாங்க 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 வாங்க. டாஸ்க் கூட பின்னி எடுத்துட்டா. ஒரு டாஸ்க் கூட நம்ம இல்ல, ஒரு மைரண்டிங் கிடையாது. சாரி பிக் பாஸ். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. ஒண்ணும் இல்ல சார். சாரி பிக் பாஸ். பழக்கதோ சார், நான் என்ன பண்ணட்டும். பேசிட்டு இருக்கும்போது இடையில ஒரு மைரண்டிங் கிடையாது. எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. உனக்கு உன் ஃபேன் சப்போர்ட் இருக்கு. அப்படியா? உன் ஃபேன்ஸ் நிறைய பேர் உன்னை வந்து காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? உன் ஃபேன்ஸ் காப்பாத்திருக்காங்க. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. அவர் யார் நடிச்சிருக்க நீ? கிரிகால ஷோனா அவன் கிறுக்கு பிடிச்சி கியூல நின்னுட்டு இருக்கான். ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. இப்பதான் ஒரு மாதிரி இருக்கு. எல்லா சப்போர்ட்டும் உனக்கு வெளியே ஃபேன்ஸ் எல்லாருமே இருக்கும். நீ தைரியமா விளையாடு. இந்த ஆணி போய் ஆடி போய் ஆவணி வந்துச்சுன்னா அவன் டாப்பா வருவான். பட்டிக்காட்டு ஜோசிய சொல்லிவிட்டார். நீங்க வேணா பாருங்க, அதெல்லாம் அவன் டாப்பா வருவான். டைட்டில் வின்னர் ஆகுறோமா இல்லையா, உன் தைரியத்தை நீ என்னைக்குமே விடாத. அம்மா சொன்னா கேட்கணும், சரியா? சரிம்மா, அம்மா சொன்னா கேக்குறேன். போய் வாழ்த்துறேன். நல்ல பையன். நீ எல்லாம் வச்சு செய்கிறீர்களே அவனை. கமல் சாரிடம் சொன்னதெல்லாம் என்னிடம் சொல்ல வேண்டாம், அவர் ஏற்றுக்கொள்வார். நான் 24 hours பார்க்கிறேன். இந்த லொல்லு குட்டால கிடைக்கும்கா. இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஒருத்தர் செய்த சின்ன ஒரு உதவியா இருந்தாலும் அது மறக்காதீங்க. இன்னொன்னு எனக்கு ஸ்டாரே கிடைக்கல இங்க வந்ததுல. ஸ்டார் என்னடா? நீயே ஒரு ஸ்டார்ரா, உனக்கு எதுக்குடா ஸ்டார்? என் பொண்ணை பத்தி நானே பெருமையா பேசக்கூடாது. அவ ஒரு மகாலட்சுமி மாதிரி. சிலிப்பாயிட்டீங்களா? நானும் சிலிப்பாயிட்டேன். எல்லார்ட்டையும் ஜாலியா பேசி சந்தோஷமா அவரை ஜெயிக்கிற தோக்குறதுல ரெண்டாவது. ஐயோ, நம்ம ஜெயிக்க முடியாதவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. வேற வந்துருச்சு. அப்புறம் பேசுறேன். விடுங்கண்ணே, படித்தோர பாண்டிங்கிறது அப்பப்ப எஸ்டாப்லிஷ் ஆகுதுல்ல, அதை பாருங்க. ஆகுது. இருந்தாலும் ஊர் எல்லையிலானா வந்து உட்கார்றது. குழம்பு
என் அன்னையே, இறை வடிவமே, 8 மாதத்திற்குள் என்னை ஈன்றெடுத்த வீரத்தாய், என்னை ஆசீர்வதிங்களம்மா. மகனே, நீ நீடோடி வாழ வேண்டுமடா. நீ யாரையும் நம்ப வேண்டாம். பின்னாடி வேற மாதிரி பேசுறாங்க. மாயா, பூர்ணிமா, விஷ்ணு. இங்க பாரு, அந்த கும்பலை பத்தி உனக்கு தெரியாது. அவங்க எல்லாம் யூனியன் வச்சிருக்காங்க. அவங்க ஊர் நாராம பாத்துக்குவாங்க. ஆனா ஒன்ன நார அடிச்சிருவாங்க. நான் வந்து கூல் சுரேஷ் இருப்பாங்கன்னு நினைச்சதாங்க. இல்ல அவரு சொல்றாரு இந்த செட் ப்ராப்பர்ட்டி அப்படிலாம். அவர் பிறந்த நாள் அப்ப உன்னை வந்து இது பண்ணும்போது அப்ப கூட பேச மாட்டாரு. நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சவண்ண பையன் எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா நான் விட மாட்டேன், விடக்கூடாது, விடவே மாட்டேன். என்ன நடக்குது? எல்லாம் உட்காந்து பாத்துட்டு இருந்தோம். அப்ப கூட பக்கத்துல வந்து உட்காருவீங்களா? நாங்க வந்திருக்கும் போது கூட உங்க மூஞ்சிகளுக்கு தீம் மியூசிக் வேற, அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வேறயா? திரும்ப உட்காரா. எல்லாத்தையுமே விளையாட்டா எடுக்காது. கொஞ்சம் சீரியஸ் காட்டு. ரெண்டு பேருமே தான் கண்ட நேரத்துல கண்ட இடத்துல பேசிட்டு இருக்காதீங்க. காத்து கருப்பு வரும், அடிச்சிடாரு. அடுத்தவங்களை கலாய்க்கிறது கொஞ்சம் பார்த்து மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஓகே, இனிமே நாட்டுல எது கேட்டாலும் மரியாதையா கேட்டு போடுங்கடா. என்ன போங்கடா, ஆசீர்வாதம். இன்னைக்குதாமா இந்த வருஷத்துல இன்னைக்குதாமா என் மானத்தை இதுக்கு மேல் வாங்காதே. அந்த 2 இல்ல ரொம்ப எல்லாமே போதும். அது இன்னொன்னு என்னை அசிங்கமா பாராட்டினா போதும். அப்படியா? இப்ப ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் நாமினேட் பண்ணு. விஷ்ணு, அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேய். அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. என்ன பயம்? அந்த பயம் இருக்கட்டும்ங்கறேன். 27 நாள்ல வந்து நீ பேசினா நீ வர சான்ஸ் இருக்கு. அதை விட்டுறாது. திருடனை திட்டாத. ஏன் நாளைக்கு அவனே போலீஸ் மந்திரியா வந்தாலும் வருவான். நாங்க சேகரிச்ச மெமரிஸ் வந்து இந்த ஸ்டார் தான். நான் என்னோட லக்கி ஸ்டார் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த உங்க பேரண்ட்ஸ்க்கு. சோ அதான் பேரண்ட்ஸ் கொடுக்குறேன். தேங்க்யூ. வேணாம் தாத்தா, செயின் இல்லாம பார்த்தா நீ தோட்டக்காரமா ரொம்ப அசிங்கமா இருப்ப. நீயே போட்டு. அதாவது என்கிட்ட குடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா நான் ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்கு வரும்போது எனக்கு ஒரு பாம் கிடைச்சது. இத வச்சுக்கிட்டா என்கிட்ட அடி வாங்கின ஒரு கோபத்துல எடுத்து போட்டிருந்தேன்னா தோணுச்சு. சரி, எதிர்காலத்துல ஏதாவது செய்வீங்கன்னு தான். இருந்தாலும் அன்பா உங்க அம்மா அப்பாக்காக அன்பாட்டம்பா. இது வெடிகுண்டா. யோ எந்திரச்சனா வெடிச்சிருமியா? எது வெடிக்குமா? இன்னும் ஒரே ஒரு கிஃப்ட் தான் இருக்கு. இந்த கடலை மாவு வந்து உங்க அம்மா அப்பாக்காக கடலை மாவு. என்னடா மியூசிக் எல்லாம் கொடுக்கறடே? இசாப்பா பேச வளாக்க வயக்கா. ஐ அம் ஸ்பீக்கர். தாய்க்கு தாயா சகோதர சகோதரிக்கு இதுவா இருந்து உங்களோட இருக்கிறாங்களே அவங்களுக்கு தான் சேரப்போகுது. ஐஜி டிஹெச் இவங்க கல்லையெல்லாம் விழுந்து கிடைக்காத ப்ரமோஷன் உங்க கையால கிடைக்குது நினைக்கிற பொழுது ஐ அம் வெரி மச் ப்ரௌட் ஆஃப் யூ சார். பாஸ் போட்டோ சேச்சீஸ். ரெடியா? ஓகே ரெடி. ஓகே ரெடி. இந்த பக்கம். பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். This is a great gift. எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. பியூர் 90s கிட்ட இருந்து இந்த வருஷமும் தலை தீபாவளி கொண்டாட முடியலையா? பிரச்சனையே இல்லைங்க. ஒரே ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனும் 365 ருபீஸ் இருந்தால் போதும். என்கல்யாண்.inல ரெஜிஸ்டர் பண்ணி உடனே உங்களுக்கான நல்ல வரனை தேர்ந்தெடுத்து அடுத்த வருஷம் தலை தீபாவளி கொண்டாட ஒரு நல்ல சான்ஸுங்க. ஏன் வெயிட் பண்றீங்க? போய் உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. என்கல்யாணம்.in அறிமுகப்படுத்துகிறது வெறும் ₹1 வரன் தேடும் பாக்கியம். வரன் தேடுவதற்காக உங்கள் வாழ்நாள் சேமிப்பை வீணடிக்க வேண்டாம். தினமும் ₹1 இருந்தால் போதும். என்கல்யாணம்.in உங்கள் ப்ரொஃபைலை ரிஜிஸ்டர் செய்து உங்கள் வாழ்க்கை துணையை உடனடியாக தேர்ந்தெடுக்க முடியும். என்கல்யாணம்.in. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீட்டிலேருந்தே சிவகாசி ரேட்டில் பட்டாசு ஆர்டர் பண்ணுமா? அது யாரும் கொடுக்க முடியாத விலையில். அப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க www.vedibox.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் உங்கள் கிராக்கர்ஸ் பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆப் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ஆப்பில் போய் நீங்கள் உங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமில் நீங்கள் சிவகாசியில் யாரை காண்டாக்ட் பண்ணாலும் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. பட் இவங்க எப்பயுமே சூப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இவங்களோட ஃபோன் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அது மூலியமாகவும் ஆர்டர் பண்ணலாம். மிஸ் பண்ணிடாதீங்க.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேடிஎம்ல மொபைல் நம்பர் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி சென்ட் பண்ண முடியும். அதில் இருக்க சூப்பர் ஃபாஸ்ட் யூபிஐ ஃபீச்சர் யூஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மணி சென்ட் பண்ணும்போது ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் உங்களுக்கு கேஷ்பேக்ஸும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்க மெய்ட், அயன்மேன், மில்க் மேன், அது மட்டும் இல்லாமல் டிரைவர்ஸ்க்கு மந்த் ஆன் மந்த் பேமெண்ட் நீங்கள் பேடிஎம் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். ஸோ பேடிஎம் வெறும் வேலட் மட்டும் கிடையாது, அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி சென்ட் பண்ணும்போது வேலட்டை யூஸ் பண்ணாமே நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு ஃபீச்சர். ஸோ இப்போவே நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி பேடிஎம்மை டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா 100 rupees உங்களுக்கு கிடைக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க.